தீபாவளிக்கு நல்ல ஒரு ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ஸ்வீட் செய்யணும், பட் குவிக் அண்ட் சிம்பிள் மெத்தட்ல செய்யணும்னா இந்த சனாதல் பர்ஃபி ட்ரை பண்ணுங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு பாரிஸோட கடலைப்பருப்பு தான் எடுத்திருக்கேன். இதுல அதிக அளவுல புரோட்டீன், அயன் அண்ட் ஃபைபர் இருக்கனால டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இனிப்புக்கு பாரிஸோட நாட்டு சக்கரை தான் எடுத்திருக்கேன். இதுல அதிக அளவுல அயன், கால்சியம், மேக்னீசியம் நிறைஞ்சிருக்கனால ஸ்வீட்ஸ்க்கு மட்டும் இல்லாம தினசரி நம்ம டீ, காஃபி, பாலுக்கு கூட இதை தாராளமா எடுத்துக்கலாம். பர்ஃபி செய்யறதுக்கு 1 கப் கடலைப்பருப்பை தண்ணியில ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கர்ல சேர்த்து 2 கப் தண்ணி சேர்த்து நல்ல ஒரு 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல அரைச்சு எடுத்துக்கலாம். ஒரு பேன்ல 2 கப் தண்ணி, 1 கப் நாட்டு சக்கரை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு தனியா எடுத்துருங்க. அதே பேன்ல அரை கப் நெய், நம்ம அரைச்சு வச்சிருந்த கடலைப்பருப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஏலக்காய் தூள், அரை கப் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த ஸ்டேஜ்ல மெல்ட் பண்ணி வச்சிருக்க நாட்டு சக்கரை சேர்த்துட்டு நல்லா கைவிடாம ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணுங்க. நல்ல பபிள்ஸ் விடும். கடைசி அரை கப் நெய் இதோட சேர்த்துட்டு கிளறி விட்டுருங்க. ஹல்வா பதத்துக்கு வந்துடும். ட்ரேல மாத்திட்டு 2 மணி நேரம் கழிச்சு பீசஸா கட் பண்ணீங்கன்னா பர்ஃபி ரெடி. இந்த தீபாவளிக்கு பாரிஸ் சூஸ் பண்ணுங்க. ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அண்ட் கிரேட் ஃபார் தீபாவளி.